என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கர்த்தர் மேல ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்கணும். ஒரு சிந்தனை, ஒரு துதி, ஒரு ஸ்தோத்திரம், ஒரு பாட்டு, கர்த்தருக்குன்னு ஒரு இடம் இருந்துகிட்டே இருக்கணும். இன்னைக்கு நம்ம அப்படி இடம் கொடுத்துருக்குறோமா? கேட்டு பாருங்க. எல்லாருக்கிட்டையும் இப்போ இருக்கிற ஒரே வேர்ட், எல்லார் வாயிலையும் இருக்கிற மிக முக்கியமான வேர்ட் என்ன தெரியுமா? பிஸி. கேட்டு பாருங்க, ரொம்ப பிஸி. அந்த அம்மாவை கேட்டாலும் சொல்லுது பிஸி, இந்த ஐயாவை கேட்டாலும் சொல்றாரு பிஸி. காலையில் அப்படி அந்த அவங்க சொல்ற வேலை எனக்கு அதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம தாத்தா பாட்டி அம்மாக்கெல்லாம் 6 குழந்தை 8 குழந்தை இருக்கும் வீட்டில். அன்னைக்கு நார்மலே 5 தான் மினிமமே. 5 குழந்தை காலைல எழுந்துச்சு குளிப்பாட்டி ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பின பாட்டியெல்லாம் இருக்கு. இப்போ வீட்டில் 2 மேக்சிமம், மினிமம் 1. இந்த 1 கிளப்புறதுக்குள்ள இந்த அம்மா படுற அவஸ்தை இருக்குல்ல, பார்த்துருக்கீங்களா? சில நேரத்தில் நான் பார்ப்பேன், நீ தேவனோட சஞ்சரிக்கிறேன் அந்த அம்மாவை கேட்டால் அடிக்கும் நம்மள. காலையில் எழுந்திருச்சு 5 மணிக்கு அந்த அம்மா பண்ணுற ஒரே ஜம்பம் அந்த கொண்ட முடவும் பண்ணோம், சோத்திர ஆண்டவரே. அது பண்ணும்போதே பாலை வைக்கணுன்ற முடிவு வந்துடும். பாலை சுட வச்சு அதை பண்ணி ரெடி பண்ணி இப்படி இங்கே ஓடி அங்கே ஓடி, இதுக்கு நடுவில் வேற மிக்சிக்கு வேற ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க இப்படி கையை வச்சு இல்லையா, தேங்காய் அரைச்சி அந்த பையனை ஸ்கூலுக்கு ஏற்றி, லாக்டவுனில் வேற முடிஞ்சிருச்சு, இப்போ ஸ்கூலுக்கு ஏற்றி அனுப்புறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் நைட்டி தான், பகல் ஃபுல்லாக போட்டிருக்கோம். அந்த அம்மா இங்கே ஓடி அங்கே ஓடி எல்லாம் பண்ணி, அந்த அம்மாவுக்கு எப்போ ரொம்ப கோவம் வரும் தெரியுமா? அதுக்கு நடுவில் ஒரு ஆள் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருப்பார் அந்த வீட்டில், அப்படியே பார்த்துனே இருக்கும். இப்போ அந்த ஆளை திட்டவும் முடியாதா, பையனை சேர்த்து சொல்லும், நீ எல்லாம் உருப்படவே மாட்டடா அப்படிங்கோ. அது பையனை சொல்றதா நம்மளை சொல்றதான்னு தெரியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அம்மா ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மாவை நிறுத்தி, நீங்கள் இப்பொழுது தேவனோட சஞ்சரித்து கொண்டு இருக்கிறீர்களா? இப்போ அந்த அம்மா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மரியாதையாக போயிரு. இன்னைக்கு நம்ம சொல்றா தானே பயங்கர பிஸி. ஐயாமார்கள் என்ன, நீங்க பாருங்க, இந்த டிராஃபிக்ல நம்பரை போட்டு விட்டான், இப்போ 25, 24, 23, அது குறைய குறைய இவருக்கு ஏறுது. 5, 4, 3 பைக்கு முன்னாடி போயிட்டே இருக்கு. அந்த 2 வரும்போது அவருக்கு முன்னாடி போய் நின்று கேளுங்க, நீங்கள் தேவனோடு கூட இப்பொழுது சஞ்சரித்து கொண்டு இருக்கிறீர்களா? ஏற்றி விட்டு போயிடுவான். ஏன்னா இன்னைக்கு நம்ம சொல்றது ரொம்ப பிஸி, நாங்கள் ரொம்ப பிஸி, எங்களுக்கு டைமே இல்லை. என்ன பிஸி? நான் தான் யோசிச்சு பார்த்தேன். பைபிளில் ஒருத்தர் இருக்கான் தாவீதுன்னு, ஒரு நாட்டுக்கே ராஜாங்க. அவன் ஒரு நாட்டுக்கு ராஜா. யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டுக்கு ராஜா வந்தால் எவ்வளோ அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அவன் காலம் யுத்த காலம்னு பைபிள் சொல்லுது. யுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தானாமா, அவ்வளோ சண்டை, அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கணும். அதில் வேற 3 வருஷம் பஞ்சம் வேற அவனுக்கு, பஞ்சத்தில் வேற ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்குறான். இவ்வளோ ஒரு பிஸியான ராஜா அவன். 10ஆவதுக்கு 8 மனைவி அவனுக்கு. எத்தனை மனைவி? 8 மனைவி. நம்மளாம் 1 வச்சுக்கிட்டே அவஸ்தைப்பட்டு இருக்கோம் இல்லையா? கல்யாணம் பண்ணி முடிச்சு நீங்க பாருங்க, கல்யாணம் பண்ணி முடிச்சோன்னா சாமியார் மாதிரி இருக்கான். நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி பைக்கில் போவேன், யாராவது திடீர்னு வந்து விழுவாங்க உள்ள பொத்துன்னு. ஓ உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படிம்பேன். இப்படியே நான் பார்ப்பாரு, என்ன இப்படி பார்க்குறீங்கன்னா கம்முன்னு இருப்பார். சரி போங்க போயிடுவார். நான் யோசிப்பேன், ஏன் இந்த ஆள் இப்படி இருக்கான்? நம்ம திட்டுறோம் கம்முன்னு போகிறானே, எனக்கு காரணமே புரியல. எனக்கு கல்யாணம் ஆச்சு, அப்போ தான் எனக்கு அந்த காரணம் புரிஞ்சிச்சு. இந்த சகோதரிகள்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குது, வீட்டில் இருக்கிற வரைக்கும் எதையும் சொல்லாது. கிளம்பி அப்படி வாசலில் வரும்போது மாவு மறந்துடாதீங்க, பிள்ளைக்கு நாளைக்கு ஃபீஸ் கட்டணும் மறந்துடாதீங்க, வரும்போது பிரெட் வாங்கணும் மறந்துடாதீங்க, அப்படியே அந்த கடையில் மளிகை சாமான் இந்த மறந்துடாதீங்க மட்டும் நம்ம காதில் கேட்டுக்கிட்டே இருக்குமா, பைக் ஓடிக்கிட்டே இருக்கும். எங்கேயாவது மோதன பிறகு தான் நமக்கே எங்கே வந்தோம் நம்ம. அதுக்கப்புறம் நானும் கல்யாணம் ஆயிடுச்சா, எங்கேயாவது மோதுவேன், அவரும் மோதுவார். அப்படியே 2 பேரும் ஒருத்தர் பார்ப்போம். லாபானும் யாக்கோபும் பெயர் சபாவிலே சமாதானமாய் பிரிந்தார்கள்ன்ற மாதிரி. சரி போங்க உங்கள் பிரச்சனை தான், நமக்கு 2 பேரும் போங்க அட்டு வந்துடும். ஒரு கல்யாணத்துக்கு அவன் சாமியார் மாதிரி இருக்கான் பாருங்க. அவன் நீ கல்யாணம் பண்ணவனெல்லாம் கேட்டு பாருங்க, பாதி பிரசங்கியார் மாதிரி இருக்கான். அவன் எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறான், வேணாம் சொன்னா கேளு. பத்திரிக்கை வைக்க போறவங்க சொல்றான், கடைசி சான்ஸு யோசிப்பாரு. அவ்வளோ 8 கல்யாணம், 10ஆவதுக்கு கிட்டத்தட்ட 13 பசங்க. அதில் பாதிக்கு மேலே அவனுக்கு பிரச்சனையான பசங்க. ஒன்று அப்சலோமு, இன்னும் அத்தோனியா, ஒன்று ஹேண்டிகேப், ஃபிசிக்கலி சேலஞ்சு. இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு தாவீது சொல்றான், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இவ்வளத்துக்கு நடுவில் தாவீது சொல்ற வார்த்தை, I have a place for a God always in front of me. ஏன் உன்னாலையும் என்னாலையும் கொடுக்க முடியாது? ஒரு ராஜா, அவ்வளோ பிஸி பர்சன், 8 திருமணம், 13 பிள்ளை,
அதுல ஒரு பிசிக்கலி சேலஞ்சு பிள்ளை இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு அவன் சொல்றான், எப்பொழுதும் கர்த்தரை எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன்னு. ஒரே கல்யாணம், 2 பிள்ளை, ரொட்டீனான வாழ்க்கை. காலையில் 9 மணிக்கு போனால் சாயங்காலம் 6 மணிக்கு வர்றது. ஒன்றும் பெரிய பிஸியெல்லாம் கிடையாது. நம்ம மிஞ்சி போச்சுன்னா ஒரு பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸில் சின்ன பிரச்சனை, இவ்வளோதான். தாவீது மாதிரி என்ன சண்டையாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க? போய் பாபிலோனியரோட சண்டை, பெலிசியரோட சண்டையாக போட்டுக்கிட்டு இருக்கிறோம்? ஒன்றும் கிடையாது. ஒரு திருமணம், 2 பிள்ளை, ஒரு பிஸ்னஸ், அதில் கொஞ்சம் பிரச்சனை. உடனே பாருங்க, என்னால் முடியாது, நான் ரொம்ப பிஸி, நான் ரொம்ப டயர்ட். நீ கர்த்தரை ஏமாத்துறீங்க. கர்த்தருக்கு தெரியும். நம்ம நினைச்சுக்கிட்டோம் நம்ம பிரச்சனை பெருசுன்னு. ஆனா வசனம் சொல்லுது, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நீங்க நினைச்சா கர்த்தருக்கு இடம் கொடுக்க முடியும். எல்லா நிலையிலும் கொடுக்கணும். எந்த நிமிஷத்திலும் ஆண்டவருக்கு ஒரு இடம் இருந்துகிட்டே இருக்கணும். நான் சொல்றேன், நீங்க அப்படி கொடுத்து பாருங்க, உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அமைப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனோட நெருங்குறியோ அவ்வளவுக்கு பிரச்சனை ஒன்று விட்டு தூரமா போகும். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனோட நெருங்குறியோ அவ்வளவுக்கு உலகம் ஒன்று விட்டு தூரமா போகும். கர்த்தரை எப்பொழுதும், அதான் சஞ்சரிக்கிற அனுபவம்.